மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி ஈரோடு தொகுதி எம்பியாக உள்ளார். இந்த முறை ஈரோடு தொகுதியை திமுக எடுத்துக்கொண்டது. இதனால் கணேசமூர்த்திக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அவர் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரது வீட்டில் தென்னைக்கு வைக்கும் மருந்தை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. உடல் நலன் பாதிக்கப்பட்ட அவர் ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்கு கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய போது பிரதமர் மோடியை கடுமையாக தாக்கினார். பிரதமர் மோடி சேலத்தில் பேசியதை மேற்கோள் காட்டி பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், நீங்கள் எல்லாம் டெல்லியில் காமராஜரை கொள்ள நினைத்த பாவிகள் என்றார். அப்போது அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிய வீடியோ கிளிப்பையும் பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் அண்ணாமலை கூறியிருப்பதாவது: பிரதமருக்கு எதிராக இழிவான மன்னிக்க முடியாத வார்த்தையை பேசியதன் மூலம் திமுக தலைவர்கள் தரம் தாழ்ந்த நிலையை அடைந்துள்ளனர். எங்களை விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லாத நிலையில் இந்த நிலைக்கு சென்றுள்ளனர். அப்போது மேடையில் இருந்த திமுக எம்பி கனிமொழி கூட அமைச்சரை தடுக்கவில்லை. இந்த விவகாரத்தை தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக டிஜிபி ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்று திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்க உள்ளோம். பிரதமர் மோடிக்கு எதிராக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மிகவும் இழிவான முறையில் பேசியிருப்பதாகவும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும் என்று பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் சூரி. நகைச்சுவை நடிகர் என்பதை தாண்டி ஹீரோவாகவும் திரைப்படங்களில் அவர் கலக்கி வருகிறார். இந்த நிலையில் மதுரையில் நடந்த திருமண நிகழ்ச்சி ஒன்றில் சூரி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதல் முறை வாக்காளர்கள் கன்னிச்சாமி போல கன்னி வாக்கை செலுத்த தயாராக உள்ளனர். கண்டிப்பாக அனைவரும் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும். நமது வாக்கு சாதாரணமானது அல்ல. ஒவ்வொருவரும் செலுத்தும் வாக்கு நாட்டின் வளர்ச்சிக்கான வாக்காக இருக்க வேண்டும். நமது வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டுமோ அதை கணித்து வாக்கை செலுத்த வேண்டும். கருடன் படம் பணிகள் முடிந்துவிட்டது. விடுதலைக்கு முன்பு கருடன் படம் வெளியாகும். தென் மாவட்டங்களில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு எடுத்த வாழ்த்துக்கள். உதயநிதி ஸ்டாலின் என்னை பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை, நான் படப்பிடிப்பில் பிஸியாக உள்ளேன் என அவருக்கு தெரியும். இது நல்ல தேர்தலாக இருக்கும் என நினைக்கிறேன். நல்லதாகவே நடக்கும். மக்களுக்கும் நல்லது நடந்தால் மகிழ்ச்சியே என கூறினார். தேனியில் திமுக வேட்பாளர் தங்கள் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அவர் பேசும்போது, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வை கொண்டு வரவில்லை. நீட் தேர்வால் இதுவரை 21 பேர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இதற்கு மத்திய பாஜக அரசும் அப்போதைய அதிமுக அரசும் தான் காரணம். கொளுத்தும் வெயிலிலும் என்னை காண வந்துள்ள தாய்மார்களாகிய நீங்கள் நினைத்தால் வெற்றி நிச்சயம். தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி என்ன செய்தார்? தமிழகம் வரும் அவர் தமிழ் தமிழ் என்று பேசுவார், திருக்குறள் பேசுவார். அது பாதி பேருக்கு புரியவும் புரியாது. மத்திய அரசு கடந்த 9 ஆண்டுகளில் செய்த 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வரவு செலவு கணக்கு காண்பிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பணம் எங்கு போனது என யாருக்கும் தெரியவில்லை. 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தங்க தமிழ்ச்செல்வனை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அவர் வெல்லும் பட்சத்தில் மாதம் 2 முறை தேனியில் தங்கி உங்களது கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன் என பேசினார். தூத்துக்குடி திருச்செந்தூரில் இந்தியா கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடியை ஒருமையில் பேசியதாக கூறி தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கருண் நாகராஜன், மாநில செயலர் கராத்தே தியாகராஜன் ஆகியோர் தலைமை செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு அவர்களை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். புகார் கடிதம் அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த கருண் நாகராஜன், மிக தரம் தாழ்ந்து கேவலமான முறையில், அராஜகமான முறையில், அநாகரிகமான முறையில் உலகத் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். தமிழர்கள் என்றாலே பண்பாடு கலாச்சாரம் நிறைந்தவர்கள், எவர் ஒருவரையும் மனது புண்படும்படியாக பேசக்கூடாது என்ற ஒரு உணர்வோடு வாழக்கூடிய இந்த தமிழிடத்தில் பிறந்த இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அருவருக்கத்தக்க வகையில் திராவிட நாடு ஆட்சித் தலைவர்களுக்கு அடிமையாக இருப்பது போல நடிக்கும் முறையில் எதை வேண்டுமானாலும் பேசுவேன் என்று எக்காலத்தோடு அவர் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த ஒரு மனிதனும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் யாருமே அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த கட்சிக்கு இதே வழக்கமாகிவிட்டது. இதே போன்று முன்னாள் முதலமைச்சருடைய தாயாருடைய புகழுக்கு கழகம் விளைவிக்கிறபடி ஆசா பேசினார். இன்றைக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறார். ஏற்கனவே பொன்முடிக்கு வந்த நிலை, செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வர இருக்கிறது என கூறினார். திருச்சியில் உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் திமுக அதிமுக சார்பில் அறிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் பேசிய துரை வைகோ, கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு என் அப்பாவிற்கு உடல்நலம் சரியில்லாத போதுதான் நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். என் தந்தைக்கு தலைக்குறைவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்றே அரசியலில் நுழைந்தேன். இப்பொழுதும் தேர்தலில் நிற்கிறேன் என்று நான் சொல்லவில்லை. வேறு யாரையும் நிறுத்துங்கள், நான் பணியாற்றுகிறேன் என கூறினேன். ஆனால் கட்சி நிர்வாகிகள் தான் என்னை நிற்குமாறு கூறினர். கட்சிக்காகவே தேர்தலில் நிற்கிறேன். ஏனென்றால் என் கட்சிக்காகவும் என் தந்தைக்காகவும் 30 வருடங்கள் உழைத்து தேய்ந்து விட்டார்கள் எங்கள் ஆட்கள். சின்னமா செத்தாலும் எங்கள் சின்னம்தான். நான் சுயமரியாதைக்காரன். அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, கட்சி திமுகவையும் உதயசூரியன் சின்னத்தையும் நாங்கள் உயிராக நேசிக்கிறோம். அந்த சின்னத்தை மதிக்கிறோம். ஆனால் மதிமுக கட்சியில் இருந்து நான் ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சியில் நிற்க முடியாது. இப்போதும் சொல்கிறேன், உங்களுடன் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திராவிடர் கழகம் போல அரசியல் செய்துவிட்டு போகவும் தயார் என பேசினார்.
மக்களவைத் தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியை எதிர்த்து அஜய் ராய் போட்டியிடுவது இது 3வது முறையாகும். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிட்ட சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் ஷாலினி யாதவ் 4.80 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 1,52,548 வாக்குகள் பெற்று அஜய் ராய் 3ஆம் இடம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.